ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கேட்ச் மான்ஸ்டர்னு ஒரு அற்புதமான ஒரு கேம் ரோப்ளாக்ஸ்ல இருக்கிறது. அது வந்து நல்ல ரேட்டிங் தான் தந்திருக்காங்க, பாருங்க 97 தந்திருக்காங்க. ஸோ வந்து இதை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கு இமேஜ். ஸோ வந்து நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா போக்கிமான் பெஸ்ட் தீம்ல தான் இருக்க போகுது. அதாவது நம்ம போக்கிமான்ல எப்படி போக்கிபால் வச்சு பிடிப்போமோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. நம்ம சண்டை போட மாட்டோம், நம்மளோட போக்கிமான் தான் சண்டை போடணும். நம்மளுக்கு எடுத்தோடனே வந்து என்ன தந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டம்மின்னு ஒரு போக்கிமான் கைஸ். இந்த டம்மின்னு ஒரு போக்கிமான் வச்சுதான் நம்ம வந்து எல்லாத்தையும் பிடிக்கணும். ஸோ இப்போ நான் வந்து லீஃப் ஆட்டும் பிடிச்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு போக்கிமானை வச்சு பேட்டில் பண்ணி இன்னும் போக்கிமான் பிடிக்கணும். இதான் வந்து இந்த கேமோட சிம்பிள் கான்செப்ட். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடிக்க வேண்டியதான். ஸோ நம்ம கிட்ட இப்போ 2 போக்கிமான் இருக்கு. இன்னும் லீஃபட்டை வந்து எடுக்க போலாம் வாங்க கைஸ். அங்க பாருங்க கைஸ், ஒருத்தன் சிங்கிளா நின்றுக்கிட்டு இருக்கான். சிங்கம்னா சிங்கிளா வரும்டா, பண்ணினா பண்ணி கூட்டம் வரும்டா, அந்த மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். ஆனா தோட்டுட்டான். ஸோ வாங்க கைஸ் இதை கேட்ச் பண்ணிடலாம். அதே மாதிரி கைஸ் கேட்ச் பண்ணும்போது பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நம்மளுக்கு லக்கு இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா கேட்ச் ஆகிடும், நம்மளுக்கு லக்கு இல்லைன்னா கேட்ச் ஆகாது கைஸ். அதே மாதிரி அந்த லக்கு வந்து போக்கி பால்லையும் இன்க்ரீஸ் ஆகும். அது ஒரு பெரிய விஷயம் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4 பிடிச்சி போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்பம் காமிக்குது, எதுக்கும் இன்னொன்று அடிச்சுட்டு போயிருந்தேன் சும்மா. ஸோ கைஸ் போக்கி பால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கு, ஆனா வந்து போக்கிமான் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர்ல இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து ப்ளூ கலர் போக்கிபால் தந்துருக்காங்க. மோஸ்ட்லி மேபி ரெட் கலர் இருக்கலாம், இல்லாம போகலாம். ஸோ வந்து நான் வந்து டம்மி ரிமூவ் பண்ணிக்கிறேன் கைஸ். ஏன்னா டம்மியோட பவர்ஃபுல் வந்து இந்த லீஃபட் தான். ஸோ இந்த டம்மியை வந்து இந்த லீஃபட்டுக்கு ஃபீட் பண்ணி வச்சுட்டா இந்த லீஃபட் அந்த டம்மியோட பவர்ஃபுல் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி தான் கைஸ் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு போட போதான். நான் எக்யூப் பெஸ்ட்டே தர போகிறது இல்லை கைஸ். நம்மளோட நெக்ஸ்ட் லெவலில் தான் வந்து கைஸ் நான் போட போகிறேன். ஃபீட் பண்ணி அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டம்மியை ஃபீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இப்போ நிறையா இதை ஃபீட் பண்ணும் கைஸ். இதுதான் இதில் இருக்கிற மேட்டர். நான் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணியிருந்தேன் இதுக்கு. ஏன்னா நம்ம 2 தான் இப்போ யூஸ் பண்ண போகிறதுனால ஒன்றுக்கு டம்மி, இன்னொன்றுக்கு மற்ற எல்லா லீஃபட்டையும் ஃபீட் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரமாவுக்கு வந்து அங்கே போஸ்ட் காமிக்குது, என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே கைஸ். என்ன கைஸ் டிராகன் மண்டே பார்த்தாங்க ஓட்டடா என்னமோ ஒண்ணு கைஸ், வாயில நுழைய மாட்டேங்குது. இவனை நம்ம இப்ப அடிக்கணும் கைஸ். ஐ திங்க் உங்களோட ஸ்பெஷல் மூவ் வந்து அந்த கல்லை தூக்கி எறியதான் நினைக்கிறேன். பாருங்களேன், அந்த கல்லை தூக்கி எரியுதாங்க பாத்தீங்களா. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான், செத்துறான். ஐயோ சீக்கிரமா போடணும். எவ்வளோ போட்டாச்சுப்பா சாமியே. கைஸ் நம்மளுக்கு கிடைச்சிச்சு கைஸ் ஃபைனலி இதுவும். இப்ப இதை வந்து அடிக்கலாம் இன்னொன்னு. ஆனால் 93 HP கைஸ், நம்மளோட கம்பேர் பண்ணும்போது இவனுக்கு கொஞ்சம் அதிகம். ஸோ இவனா நெக்ஸ்ட் எக்யூப் பண்ண போவேன். அதுக்கடுத்து அந்த ட்ரீம் அங்கே இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் கைஸ். ஸோ கைஸ் நம்ம டக்குன்னு வேலை பிடிக்கணும் கைஸ். கொஞ்ச நேரம் தான் இருக்கும் கைஸ். இப்போ நம்ம வச்சுட்டோம், நம்ம ஒரு லைக் 15 செகண்ட்ஸ்க்குள்ள அது பிடிக்கலன்னா அது டிஸப்பியர் ஆகிடும் கைஸ். அது வேற இங்கே பெரிய தட்டு. அதான் கைஸ் இல்லை ஒரு பெரிய தட்டுன்னு சொல்லுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நிறையா மெனுஸ் இருக்குது, மவுண்ட்டு பெட்டு அந்த மாதிரி. பெட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும், ஃபீட் பண்ணது, அன்எக்யூப் பண்ணது, பெட்டை பெஸ்ட் பண்ணது, அந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். ஸோ நீங்களும் வேணும்னே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் கைஸ். நல்ல மெத்தட் தான், நான் கெட்டதுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் ஏன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம எடுத்து அடிக்கணும். ஸோ இப்படி பண்ணதுனால எக்யூப் பெஸ்ட் தராமல் இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கு வந்து அந்த எக்யூப் பெஸ்ட்டோட அதிகமாகிடும். எக்யூப் பெஸ்ட்னா இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கிறது மேக்ஸ் லெவல் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். அதுவே நம்ம மேக்ஸ் லெவலில் மேக்ஸ் ஃபீட் பண்ணிட்டோம்னா அது செமையாக இருக்கும். அதே மாதிரி தான் கைஸ். ஸோ வந்து வாங்க இந்த ட்ரீமோ அடிக்கலாம். ஐயோ இந்த வாட்டர் சக்கரத்தை சுற்றுதான். கிரீன் லீஃப் சக்கரம் அதான் கைஸ் ஸ்பெஷல் மூவ் போல இருக்கு. சக்கரம் சுத்திக்கிட்டு இருக்கான். சக்கரம் பாத்தீங்களா கைஸ், எனக்கு இந்த போக்கிமான் கண்டிப்பா வேணும் கைஸ். இந்த ட்ரீம் பிடிச்சதுடா போக்கிபால். ஸோ கைஸ் நம்ம பிடிச்சிட்டோம் கைஸ், ஃபைனலி வெற்றிகரமா பிடிச்சிட்டோம். நல்ல நிம்மதியா இருக்கு கைஸ் இப்பதான். ஸோ இப்போ என்னமோ காமிக்குது, எங்க போனோம்.
ஓகே கைஸ், புரிஞ்சிச்சு கைஸ். இது வந்து ஹீலிங் என்ன கைஸ். இதுல வந்தா இதுல இப்படி இங்க நின்னா நம்மளோட போக்கிமான்ஸ் டெட் ஆனதெல்லாம் வந்து ஹீல் ஆகிக்கும். அதே மாதிரி ஹெச்பி கம்மியா இருக்க போக்கிமான்ஸ் கூட ஹீல் ஆகிக்கும் கைஸ். ஸோ வாங்க என்னமோ ஸ்வாமிங்கா நம்மளுக்கு எப்போ கைஸ் எங்க வச்சுது. ஐ திங்க் அவங்களே தந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. வாங்க கைஸ் போலாம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொன்னு சொல்லிக்கிறேன். அதாவது நம்மளோட யூசர் நேம் இன்னும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதான் கைஸ் நம்மளோட யூசர் நேம் AV_gamer_goat. கைஸ் பாத்தீங்கன்னா ட்ரீமோ கிடைச்சிச்சு. இது இப்போ நம்ம ஐ திங்க் ஒன்று அன்எக்யூப் பண்ணிட்டு இந்த ட்ரீமோக்கு ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, ஃபீடிங் அப்போ பண்ணிக்கலாம். இதை முதல்ல எப்படி இருக்குன்னு சாம்பிள் ட்ரையல் பண்ணிடலாம். என்ன கைஸ் என்னென்னமோ காமிக்குது. அப்பயே அந்த ஸ்பைட்கோ என்னமோ காமிக்குது. கைஸ் தாச்சிட்டாங்க கைஸ். ஐயோ ஸ்பான் ஆகுங்கடா ட்ரீமோஸ். அங்கே இருக்காங்க கைஸ். இவனே யாரும் வச்சுருந்தாங்க கைஸ். இங்கே இருக்காங்க கைஸ் ஒருத்தன். இவனை அடிக்கணும் கைஸ். ஸோ கைஸ் நம்ம அடிக்கலாம் வாங்க. பார்த்தீங்களா நம்மளோட லீஃப் சக்கரத்தை சுத்துது சுத்துது சக்கரம் சுத்துது. அந்த மாதிரி தான் கைஸ் இருக்க போகுது இந்த கேம். கிராஃபிக்ஸ்லாம் ஆனால் நான் குறை சொல்லவே முடியாது கைஸ். நல்லா பண்ணிருக்காங்க கைஸ் இந்த கிராஃபிக்ஸ் எல்லாம். ஸோ கைஸ் பிடிச்சிட்டோம் அதே மாதிரி. ஸோ இதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக காட்டாது கைஸ். காட்டாயிடுச்சு கைஸ் சக்ஸஸ்ஃபுல். இங்கே என்னமோ காமிக்குது. நம்ம வாட்டரும் தெரியாமல் வச்சுட்டோம் போல இருக்கு. நம்மளுக்கு எதுக்கு அந்த போங்க விடுங்க. ஓகே கைஸ், நம்மளுக்கு ஃபீட் பண்ணி ட்ரீமோஸ் ரெண்டுத்தையும் எக்யூப் பண்ண நேரம் வந்துச்சு கைஸ். வாங்க ட்ரீமோ வந்து ஃபீட் பண்ணிடலாம் கைஸ். இப்போ லெவல் 3 போயிடுச்சு கைஸ் ட்ரீமோ. இப்போ அதே மாதிரி இந்த வாட்டர் தான் அன்எக்யூப் பண்ணிட்டு ட்ரீமோவை திரும்ப எக்யூப் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ் பண்ணலாம். அன்எக்யூப். இப்போ அந்த ட்ரீமோவை எக்யூப் பண்ணலாம். ஓகே கைஸ் இவனுக்கு ஃபீட் பண்ணிடலாம் கைஸ். பேசாம எக்யூப் பண்ணதை விட்டு ஃபீட் பண்ணிடலாம். ஓகே கைஸ் இப்போ வந்து இந்த இது வந்து இப்போ டி கியர்ல இருக்கு கைஸ். இந்த ரெண்டு ட்ரீமும் டி கியர்ல இருக்கு. எப்படி நம்ம கம்பேர் பண்ணுவோம் எஸ் கியர், எஃப் கியர், ஏ கியர் அந்த மாதிரி லோல இருந்து ஹைக் போதோ அதே மாதிரி இப்போ டீசெண்டான ஒரு நல்ல டி கியர்ல இருக்கு கைஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 9 Tails மாதிரி ஒரு ஃபாக்ஸ் அடிக்க போவாங்க கைஸ். நருட்டோல 9 Tails. யாருக்கெல்லாம் நருட்டோல வர 9 Tails தெரியுமோ அவங்க லைக் பண்ணுங்க கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அதுவும் முக்கியம் கைஸ். 7 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கைஸ் இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவா இருக்கும் கைஸ் வீடியோ போடுறதுக்கு கைஸ். பாத்தீங்களா கைஸ் ஆமையை சுத்திட்டு போனா இவ்வளோ நேரம் இருக்குது கைஸ். ஒருத்தன் செத்தே விட்டாங்க கைஸ். கைஸ் அந்த 9 Tails நம்மளும் அடிச்சிச்சு கைஸ். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு வரணும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த 9 Tails சரி மாசம் ஆனது கைஸ். ஸோ அதே மாதிரி டெவலப் பண்ணிட்டு வரணும் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 5 போயிட்டோம். நம்ம லெவல் 5 போயிட்டோம்னா இன்னும் பெட் அன்லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனால் நம்ம இப்போ லெவல் 4 அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ வாங்க கைஸ் போய் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிடலாம். கிரைண்டிங். ஸோ நான் இன்னொரு டைமும் அடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம் அடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 3 பேர் 2 பேர் கைஸ் 2 பேர் அடிச்சுட்டேன். அதுலேயும் 2 பேர் செத்துட்டாங்க. இப்போ நான் ட்ரீமோ மட்டும் தான் முடிக்க போதேன். ஏன்னா அது வந்து ஸ்டோரேஜ் இடச்சலாம் இருக்கும் அந்த வாட்டர். இன்னொரு ட்ரீமோவையும் பிடிச்சி 2 பேரையும் அப்கிரேட் பண்ணிடலாம் கைஸ். சக்கரம் கைஸ் 2 பேரும் சக்கரத்தை சுத்தம் போது அப்படியே ஒன்று பெருசா இருக்கு பார்த்தீங்களா. மாசா இருக்கு கைஸ். இந்த ஸ்பெஷல் பிடிச்சிடலாம் கைஸ். அதே மாதிரி அந்த அனிமேஷன் பாத்தீங்களா கைஸ் பிடிக்கும் போது அப்படியே மாசம் இருக்கு கைஸ். ஆனா இவனெல்லாம் ஒரே அடியில முடிச்சிடலாம் கைஸ். இவனையும் முடிச்சுக்கலாம். ஏன்னா எதுக்காச்சும் அப்டேட் இப்போ ஏதாச்சும் லெவல் 6 லெவல் 7 இருந்தா எல்லாத்தையும் ஈக்குவல் ஆக்குது கைஸ். எல்லாமே லெவல் 7 தான் இருக்கு. எதுக்கோ பிடிச்சி வச்சுக்கிட்டேன் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 45 தான் கைஸ் மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இன்னொன்று வந்து அப்டேட் பண்ணுங்க கைஸ். வாங்க கைஸ் இன்னொரு ட்ரீமையும் தந்துடலாம். சாரி கைஸ் தெரியாம வெளில போயிட்டாங்க கைஸ். தெரியாம மன்னிச்சு விட்டுருங்க கைஸ் ப்ளீஸ் கைஸ். ஒரு கனெக்ஷன் ஏதாவது மாதிரி கைஸ் அதை விட்டுருங்க. நம்ம வாங்க ஃபீட் பண்ணலாம் ட்ரீமோக்கு. ஆனால் கைஸ்
இது ஆக்சுவலி நல்ல கேமா தான் இருக்கு. இப்போ வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நம்மளுக்கு லக்கா இல்ல அந்த கேம் நம்ம விளையாடுறதுனால நம்மளுக்கு புடிச்சு போச்சான்னு தெரியல. அந்த கேமுக்கு நம்மள புடிச்சு போச்சான்னு தெரியல. நம்ம இது வரைக்கும் பிடிக்காத எல்லா போக்கிமானும் கேட்ச் ஆயிடுது கைஸ். அதனால பெரிய லக்கு அட்வான்டேஜா இருக்கு கைஸ் நம்மளுக்கு. இப்ப வாங்க கைஸ் அந்த 9 டைல்ஸ் புடிச்சு அடிக்கிற அடியில அது சாம இருக்குல்ல கைஸ். இன்னைக்கு செத்துணும் கைஸ். சாரி செத்துணும் கைஸ். ஒத்தனாக்கம் கைஸ் அடிக்கணும் 2 பேருக்கு. ஐயோ ஏண்டா தேவையில்லாம 2 9 டைல்ஸ் கிட்ட ஒம்பு எடுத்துக்கிட்டீங்க. ஐயோ கைஸ் போயிடுச்சு கைஸ். செத்துட்டான். நம்ம ஹீல் பண்ணிட்டு வரலாம் கைஸ். ஹீல் பண்ணிட்டு ஒருத்தன் சிங்கிளா இருக்கவன் அடிக்கணும் கைஸ். என்னதான் சிங்கிளா வந்து பண்ணி கூட்டமா வந்தாலும் நம்ம கூட்டமா போய் தான் கைஸ் அந்த சிங்கத்தை அடிக்கணும். அது நம்ம ஸ்டைலு கைஸ். ஸோ வாங்க போய் அடிக்கலாம். ஸோ பாத்தீங்களா சைட்ல போறவங்கலாம் அந்த 9 டைல்ஸ் வச்சிருக்கேன். இப்ப நானும் அந்த 9 டைல்ஸ் எடுக்க பாருங்க கைஸ். ஸோ வந்து இதுல கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தோணுது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஐலாண்ட்ல வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும் கைஸ். பெரிய ஐலாண்ட் கைஸ். கம்பேரிங் டு செகண்ட் அண்ட் தேர்ட் இந்த ஐலாண்ட் கொஞ்சம் பெருசு கைஸ். அதனால பாயிண்ட்ல இருந்து நம்ம இங்க வரத்துக்குள்ள விடிஞ்சும் கைஸ். அந்த மாதிரிதான் கைஸ் இருக்கும். சரி வாங்க நம்ம இந்த 9 டைல் ஃபாக்ஸ் அடிக்கலாம். 500 கைஸ். இந்த ஒரு ஃபாக்ஸுக்கு 2 பேர் அடிக்கிறாங்க கைஸ். அந்த 2 பேருமே ட்ரீமோ லெவல் 7. அவங்களுக்கே இவ்வளவு நேரம் எடுக்குது கைஸ். அப்பனா பாத்துக்கோங்க எவ்வளவு பவுன் கைஸ். இதுவும் கேட்ச் ஆயிடுச்சு கைஸ். நான் போட்டேன் இதுவும் கேட்ச் ஆயிடுச்சு. சரி வாங்க கைஸ் இதை எக்யூப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளோட ட்ரீமோட இந்த 9 டைல்ஸ் தான் கைஸ் ஆகுது. பாத்தீங்கன்னா இப்ப இது ஈகியர்ல இருக்கு கைஸ். லெவல் 5 வந்துட்டோம் கைஸ். சாரி இப்ப நம்ம 3 எக்யூப் பண்ணிக்கலாம். எதுக்கு ஃபீட் பண்ணிக்கிட்டு 3 எக்யூப் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா இப்ப இவனை அடிச்சா ஈஸியா கைஸ். ஏன்னா இப்ப நான் எங்க கிட்டேயும் ஒரு 9 டைல் ஃபாக்ஸ் இருக்குடா. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லடா. அந்த மாதிரிதான் கைஸ் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்னதான் இந்த ஃபாக்ஸ் இவங்களோட ஓபியா இருந்தாலும் இவங்க பின்னாடி ஹைட் ஆகிக்குது கைஸ். ஸோ வாங்க இந்த ஃபாக்ஸையும் பிடிச்சலாம். பிடிச்சது கைஸ். இதுவும் கிடைச்சிருச்சு கைஸ். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க சக்சஸ்ஃபுல்லி நம்ம பிடிச்சிட்டா நம்மளோட 3 9 டைல் ஃபாக்ஸ் கலெக்ட் ஆயிடும் கைஸ். அப்போ ரொம்ப சந்தோஷமாயிடும் கைஸ். ஸோ வாங்க அடிக்கலாம். என்ன கைஸ் பக்கத்து வீட்டுல இருந்து யாரும் அட்டாக் பண்ணாங்க. ஓ நம்ம தெரியாம இன்னும் 9 டைல் ஃபாக்ஸ் கிட்ட ஒம்பு எடுத்துட்டோமோ. ஐயோ இதுவும் ஆன்ஸ் ஆயிடுச்சு கைஸ் ஃபைனலி. யோப்பா நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க கைஸ் கேட்ச் ஆகுமா ஆகாதான்னு. கேட்ச் ஆயிடுச்சு. இது பார்க்கலாமா இது கேட்ச் ஆயிடுச்சா இல்லையா? எஸ் கைஸ் இதுவும் கேட்ச் ஆயிடுச்சு கைஸ். வாங்க போய் ஹீல் பண்ணிட்டு வரலாம். கம்மியான ஹெச்பி இருக்கு. இப்போ ஃபீடிங் டைம் நினைக்கிறேன் கைஸ். ஐ திங்க் இட் இஸ் அ ஃபீடிங் டைம் கைஸ். ஸோ எல்லாரும் ஹீல் பண்ணியாச்சா? இப்போ ஃபீடிங் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பெட்டு நான் கைஸ் இது அச்சீவ்மெண்ட் என்னமோ வந்துகிட்டு இது. இப்போ வாங்க கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 4 9 டைல் ஃபாக்ஸ் கிடைச்சிருச்சு கைஸ். முன்னாடிலாம் ஒரு 9 டைல் ஃபாக்ஸை அடிக்கிறதுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ நம்ம கிட்ட அசால்ட்டா 4 கிடைச்சிருச்சு கைஸ். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இதோட பேர் கூட ஃபிளேமிக்ஸ் கைஸ். ஃபிளேமிக்ஸ். ஆனா போக்கிமான் நான் 9 டைல்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன் கைஸ். அது ட்ரூவா ஃபால்ஸான்னு நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம லைக்கும் பண்ணிருங்க. இதுக்காகவே லைக் பண்ணிருங்க கைஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு. ஸோ வாங்க எல்லாத்தையும் எக்யூப் பண்ணிடலாம் கைஸ். இது ரெண்டும் டிகேல இருக்கு, இது ரெண்டும் ஈகேல இருக்கு. என்னன்னு புரியல. சரி ஆனா இதுதான் லெவல் அதிகம். அந்த ஈகேனோட இது லெவல் அதிகம் தான் நினைக்கிறேன். ஓகே வாங்க எக்யூப்டு சக்சஸ்ஃபுல்லி. இப்ப பாருங்க கைஸ். இப்ப நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கே கிடைச்சிருச்சு கைஸ். பார்த்தீங்கல்ல நம்மளோட 3 9 டைல் ஃபாக்ஸ். ஸோ இது திரும்ப ஐ திங்க் நெக்ஸ்ட் பக்கத்துல இருக்க நெக்ஸ்ட் போக்கிமான் அடிக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க அடிக்கலாம். எங்க இருக்கு இந்த நெக்ஸ்ட்? கைஸ் முட்டுச்சந்தா இருக்கு கைஸ். அங்க இருக்கு கைஸ். கண்டுபிடிச்சு கைஸ். ஸ்னோன்னு நினைக்கிறேன் கைஸ். இது இல்ல கைஸ் பீச்சும் கைஸ் டாட்டாஸா இருக்கு.
இப்ப நம்ம என்னத்த அடிக்கணும்? குட்டியா பெருசா? இவன் வந்து 132K அப்ப இவனாதான் கைஸ் அடிக்கணும். சோ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பாய்ஸ். கைஸ் பின்னாடி ஒருத்தங்க கைஸ் கிங் பென்குயின் அவன் HSL போகிமான்ல இருப்பான் கைஸ். எனக்கு சத்தியமா தெரியும் கைஸ், அவன் HSL போகிமான்ல இருப்பான். அவன் பேர் என்னமோ மறந்து போச்சு. நீங்க அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிட்டு ப்ளூ கலர் ஹார்ட்னு டைப் பண்ணுங்க. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த டாடா கைஸ் 2 பேரும் காலி பண்ணிட்டாங்க கைஸ். 1K எப்போ இதையாச்சும் புடிச்சதுப்பா சாமி. எஸ் கைஸ், இதுவும் நம்மளுக்கு ஃபைனலி கிடைச்சிருச்சு கைஸ். எப்போ என்னதான் லக்கோ கைஸ், நம்மளுக்குன்னே இந்த கேம் ரொம்ப லக்கா இருக்கு கைஸ். எல்லாமே கிடைச்சிச்சு கைஸ். பாருங்க கைஸ், பக்கத்து வீட்டு ஆளு ஃபுல்லா டர்ட்டில் வச்சிருக்காங்க கைஸ். மாசான டர்ட்டில் கைஸ். ஐ திங்க் இந்த பஃபுக்கு ஃபீட் பண்ண வேண்டிய டைம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 9 tail fox ஃபீட் ஆக போகுது. ஐயோ பண்ணிதான் ஆகணும். ஏன்னா 9 tailோட பஃபு தான் கைஸ் போகுது. ஸோ வாங்க கைஸ் போலாம். அதே சொன்ன மாதிரியே தான் கைஸ், ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ நான் அந்த பீச் வரைக்கும் போகணும்னா எவ்வளோ வாக் பண்ண வேண்டியதுன்னு நீங்களே பாருங்க கைஸ். எவ்வளோ நடக்க வேண்டியது பாருங்க கைஸ். இங்க வரைக்கும் போயிட்டு இங்க போயிட்டு பத்தால பஃபுவை போய் அடிக்கணும் கைஸ். நம்மளுக்கு அதான் கைஸ் டாஸ்க். அங்க கைஸ் இவனே அட்டாக் பண்ணிடலாம். என்னடா ஓடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இவங்களால மரத்து ஏதாச்சும் எதுக்கு மேலேயாச்சும் ஏற முடியுமா கைஸ்? ஐயோ பஃபு எக்யூப் ஆகல கைஸ். எக்யூப் பண்ணிடலாம். ஐயோ காமெட்ல இருக்கும்போது பண்ண முடியாதா? சாவதான் போகணும்னு நினைக்கிறேன். தெரியலையே கைஸ். 3 டெயில் இருக்கும்போது 2 பேர் செத்துட்டாங்க. இப்ப இவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்கிறானு கைஸ். செத்துட்டாங்க கைஸ். நினைச்சேன் 3 இருக்கும் போதே செத்துட்டாங்க. இப்ப 2 இருக்கும்போது கண்டிப்பா சாவாங்க. சாங் கைஸ், நம்மளோட ஃப்ளேமிக்ஸ் ஃபாக்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஐ மீன் ஹீல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பஃபு மறக்காம எக்யூப் பண்ணிக்கணும் கைஸ். அப்போ சம்பவம் நடந்து போயிட போகுது. ஸோ அதே மாதிரி இந்த பஃபு வந்து பார்த்தீங்கன்னா சீகியர் கைஸ். சீகியர் வந்து இப்போ வரைக்கும் பார்த்த கியரோட வந்து பார்த்தீங்கன்னா மாசான கியர்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி கைஸ் பார்த்தீங்களா, நம்ம இடுப்பேன் போக்கி பால் வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க கைஸ். அந்த போக்கி பால் விழுவுமானே தெரியல கைஸ். ஆனால் வெளில இருக்கு கைஸ் பச்சையா. ஸோ வாங்க அந்த இவனை போய் அடிக்கலாம் பஃபு. இப்போ வாடா. இப்போ வாங்க கைஸ், அவனால அட்டாக் பண்ண முடியல. நம்ம கிட்ட ஒரு பஃபு இருக்கு பிளஸ் ஃபாக்ஸ் இருக்குனால நல்லா அட்டாக் பண்ண முடியல கைஸ். பாருங்க 300 வந்துச்சு கைஸ். ஐயோ இருந்தாலும் ஒருத்தனை சாவ வச்சுட்டாங்க கைஸ். எப்படின்னு தெரியல. ஃபைனலி ஒருத்தனை பிடிச்சிட்டோம் கைஸ். கைஸ் இதுவும் காட்டாயிடுச்சு கைஸ். வா இப்போ வாங்க அந்த ஃபாக்ஸை போய் ஹீல் பண்ணிட்டு இன்னும் பஃபுக்கு ஃபீட் பண்ணிடலாம். அப்போ இன்னும் பஃபு தான் இருக்கும். அதை பிடிச்சோன்னே நம்மளோட பஃபு கலெக்ஷன் ஓவர் ஆகிடும். அப்புறமா அந்த டர்ட்டிலுக்கு போகணும். ஹீல் ஆயிடுச்சு கைஸ். ஸோ வாங்க கைஸ் ஃபீட் பண்ணலாம். இங்கேதான் கைஸ் இந்த இன்வெர்டருக்கு வந்து நம்ம ஃபீட் அமுக்கினாதான் ஃபீட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக எந்த ஃபீடும் இல்லை இப்போதைக்கும், எனக்கு எதுவும் தெரில. ஸோ வாங்க இப்போ ஃபீட் பண்ணலாம். அப்கிரேட் ப்ளீஸ். அப்கிரேட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வந்து இவனை எக்யூப் பண்ணலாம் மறக்காம. அப்போ போன சம்பவம் மாதிரி நடந்து போகுது கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட 2 பஃபு இருக்கு கைஸ். இன்னும் ஒரே பஃபு தான். எப்படியாச்சும் சண்டை போட்டான். சண்டை போட்டு வினாயிடும். எப்படியாச்சும் அந்த போக்கி பாலை வச்சு பிடிக்கும் போது கேட்ச் ஆயிடணும் கைஸ். கேட்ச் ஆகலன்னா மனம் வருத்தத்துக்கு போயிடும் கைஸ். உண்மையாவே கைஸ். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்துருக்கோம் கைஸ். அங்க போய் இங்க போய் அங்க போய் இங்க போய் இந்த ஒருத்தன் கேட்ச் ஆகணும்னா இப்போ நான் திரும்ப போயிட்டு வரணும் கைஸ். ஐ மீன் திரும்ப போவேன்னா கொஞ்சம் ஆமாம் கைஸ் ஹீல் பண்ணிட்டு வரணும். இப்போ இவன் அடிக்கலாம் சிங்கிளா இருக்காங்க கைஸ். அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாட்டி ஃபாக்ஸ் வந்து ஹிட் ஆயிக்குது இந்த 2 பஃபுக்கும் பின்னாடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் 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 இதுவாச்சும் கேட்ச் ஆகுது போக்கி பால் கோ.
finished guys. Guys, நம்மளுக்கு இதுவும் கேட்ச் ஆயிடுச்சு guys successfully. So guys, ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் guys. ஸோ வாங்க இதுக்கு வந்து இந்த 8th level இருக்கிற 90 fox நம்ம இதுக்கு சாப்பாடா போடணும். என்ன நியாயமோ பாருங்க கைஸ், இவங்கெல்லாம் அப்கிரேட் பண்ணி தான் 6th லெவலுக்கு வந்தாங்க 4th லெவல்லேருந்து. இவன் டேரக்டா 5th போயிட்டான். இன்னும் ஒரு லெவல் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இப்போ வாங்க கைஸ் இந்த டாடாஸ் அடிக்கலாம். மாசா இருக்கும். இவ்வளோ பெருசு நம்மளுக்கு கச்சா மாசம் இருக்கும் கைஸ். கைஸ் ஹைப்பர் பீம்னு நினைக்கிறேன் கைஸ். ஐ திங்க் ஸோ. ஹைடோ பீம், சாரி கைஸ், ஹைடோ பீம் கைஸ். மாஸ் எபிலிட்டி கைஸ், நல்லா இருக்கு. என்னது அப்பயே தான் 12 கனவா என்னமோ பண்ணிக்கிட்டு என்னமோ வந்துக்கிட்டு இருக்கு கைஸ். ரெட் கலர்ல தப்பா கரெக்டான்னு தெரியல. முதல்ல இவனை அடிக்கிறான் கைஸ். நம்மளுக்கு மட்டும் இவ்வளோ பெருசா கச்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? வா நம்ம தான் கைஸ் ஜாயிண்டா இருக்கும். ஸோ கைஸ் அடிச்சுட்டாங்க கைஸ். இதுக்காச்சா இது ப்ளீஸ் கைஸ். நம்மளுக்கு என்ன லக்குன்னே தெரியல கைஸ். இது வரைக்கும் எதை போட்டாலும் கேட்சா இது கைஸ் டெஃபிட் பண்ணி கைஸ். பாங்க கைஸ் டீகியர் கைஸ், மாஸ் கியர் கைஸ். இவனுக்கு இந்த எப்பிக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். இவன் டிகியர்ல இருந்தாலும் இவன் பவர்ஃபுல் தான் கைஸ், நான் சொல்லி ஆகணும் கைஸ். ஐ திங்க் இவனுக்கு ஃபீட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். எக்யூப் பெஸ்ட் தந்தாலும் கைஸ். நம்மளுக்கு வரும்போது மட்டும் எப்படி கைஸ் குட்டியா இருக்கான், ஆனால் பெருசா இருக்கான் கைஸ். அடிக்கும் போது நம்மளுக்கு வந்தாலும் குட்டியா இருக்கும். இது என்ன கைஸ் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. இவனே அச்சலாம் கைஸ். ஐ திங்க் ஸோ இவனே ஈஸியாக அச்சலாம்னு நினைக்கிறேன். நான் கைஸ் தண்ணி பக்கம் போறாங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா கைஸ். நினச்ச மாதிரி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் கைஸ். இப்போ அவன் எப்படி வருவான்? கேட்ச் ஆவானா? போக்கி பால் போகுமா இல்லை முழுங்கிடுமா தெரியல கைஸ். ஹெச்பி கம்மியாக தான் இருக்கு, டிஃபீட் பண்ணிடுவோம். ஆனால் முழுங்குமான்னு தெரியல. நம்மளுக்கு என்னமோ வந்துக்கிட்டு இருக்கு ஆக்சிஜன் லெவலு. டெஃபிட் ஆயிடும்னு நினைக்கிறேன் கைஸ். போடணும்னு நினைக்கிறேன். என்ன கைஸ் ஆச்சரியம்? வாட்டருக்குள்ள போகி பால் மட்டும் போகி பால் போயிடுது கைஸ். நம்மளுக்கு இதுவும் கிடைச்சிச்சு கைஸ் ஃபைனலி. ஆனால் ஒன்று டெட் ஆயிடுச்சு கைஸ். எப்படி டெட் ஆச்சுன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் ஸோ இப்போ நான் ஹீல் பண்ணிட்டு அந்த டாடாஸ் ஆமைக்கு வந்து ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பஃபுவை. அப்புறமா இன்னொரு ஆமையை பிடிச்சிட்டா நல்லது கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 22 நிமிஷமா வந்து வீடியோ எடுத்துக்கிட்டுங்க. அப்போனா பார்த்துக்கோங்க கைஸ் எவ்வளோ தூரம் போயிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்குன்னு. இதுக்கும் ஏதாச்சும் டெலிபோர்ட்டிங் போர்ட்டல் மாதிரி வச்சா நல்லா இருக்கும் கைஸ். ஏதாச்சும் ஒரு அப்டேட்ல வருமானு பார்க்கலாம் கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து எங்கேயோ காமிக்குது. அங்கே இன்னமும் போர்ட்டல் மாதிரி இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த டாடாஸ் அடிச்சுட்டு அங்கே போய் பார்த்தலாம். ஏன்னா நம்மளுக்கு கலெக்ஷன் ஃபுல் ஆயிடும். அதுக்கு முதல்ல இவன் கேட்ச் ஆகணும் கைஸ். அது வேற ஒன்று கைஸ் ஊற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்ககிட்ட ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பார்க்க ஆள் பெருசாக இருந்தாலும் இவன் அளவுக்கு தான் இருக்கான் பவரு. ஆனால் இவன் மட்டும் நம்மளுக்கு கச்சா குட்டியாகும். ஆனால் ஃபைட் பண்ணும்போது எவ்வளோ பெருசாக இருக்காங்க கைஸ். அங்கே என்னமோ மீட்டராக காமிக்குது கைஸ். ஐ திங்க் வல்கனோ வந்து நம்மளுக்கு பக்கத்துல கைஸ். ஸோ நெக்ஸ்ட் ஐலண்ட் வல்கனோவா இருக்கும். ஆனால் இங்கே என்னமோ போர்ட்டல் காமிக்குது கைஸ். கேட்ச் பண்ணிடலாம். முதல்ல கேட்ச் ஆகுது கைஸ். கேட்ச் ஆயிடுச்சு கைஸ். இவங்ககிட்டலாம் சண்டை போட வேணாம். இப்போ நம்மகிட்ட கேட்ச் ஆனது வந்து ஃபீட் பண்ணிடலாம். பஃபும் வந்து அந்த டாடாஸ்க்கு ஃபீட் பண்ணிடலாம். அப்போ நம்மளுக்கு 3 டாடாஸ் வந்துடும். பவர்ஃபுல்லான டாடாஸ் என்னமோ காமிக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி டாடாஸ் ரெண்டுத்தையும் எக்யூப் பண்ணிடலாம் கைஸ். நான் வந்துட்டு முன்னாடி கேட்ச் பண்ண டாடாஸ் கூட எக்யூப் பண்ணல கைஸ். சாரி கைஸ். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சி கியர் கைஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா இ கியர் கைஸ். ஸோ அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. இந்த இ கியர் பெருசா இல்லை சி கியர் பெருசான்னு நான் தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க மக்களே. ஸோ வாங்க இதை எக்யூப் பண்ணிடலாம். ஐ மீன் ஃபீட் பண்ணிடலாம். ஸோ அங்கே கைஸ் எக்யூப் பண்ணிடலாம். இதை எக்யூப் பெஸ்ட் அவ்வளோதான். எக்யூப் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. பார்த்தீங்கன்னா 3 டர்ட்டில் பின்னாடி. நான் கைஸ் எங்கேயோ ட்ராப் பண்ணிட்டாங்க. எங்கேயோ வந்துருக்குங்க கைஸ். எங்கேயோ ஆமா காமிக்குது. இது என்னது பெட் சென்டரு? பேசலாம் வாங்க. இப்போ எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாமா? எதுக்கு எக்ஸ்சேஞ்சு? எதுக்கு ட்ரெயின்? வேணுமோ வீணா போன மாதிரி தரலாம் கைஸ். இதுக்கு போகலாம். போக்கி போகலாம்.
ஓ போக்கிபால் புது போக்கிபால் வாங்கலாமா? 15K தந்து போக்கிபாலா? நம்மகிட்ட எவ்வளவு இருக்குன்னு தெரியலையே. ஆனா எல்லாமே கிரீன் லைட்ல தருது. 1 மில்லியன் கைஸ். ட்ரிபிள் பால் நம்ம பூஸ்ட் பால் வாங்கிடலாம். பூஸ்ட் இஸ் தி சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி கைஸ். அதே மாதிரி பூஸ்ட் பாலே வாங்கிடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.2 தான் கைஸ் லக்கு. வேற எதுவும் வேணாம்னு நினைக்கிறேன். ஒன்று தான் வாங்க முடியும்னு நினைக்கிறேன் அட் டைம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இடுப்பில் வந்து கிரீன் கலர் மாதிரிச்சு. இங்கே எங்கே இருக்காங்க எம்பிசி தெரியலையே. வாங்க கைஸ் எங்கேயாச்சும் இருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்கே ஐ திங்க் எம்பிசியே இல்லைன்னு நினைக்கிறேன். என்பிசியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் போக்கிமானே ஹைட் பண்ணி வச்சுருக்காங்களா? கேட்குள்ளே ஏதாச்சும் போகணுமா? போய் பார்க்கலாம். இல்லையே கைஸ் போகவும் இல்லை. அப்போ இந்த ஐலாண்ட் வேஸ்ட்னு நினைக்கிறேன் கைஸ். எதுக்கும் ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து அவனும் போக்கிபால் சென்டருக்கு போவான். ஐ திங்க் அவனும் ஏமாத போவான்னு நினைக்கிறேன். இங்கே எதுவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கேட்டாவது போட்டிருக்காங்க. அந்த கேட் எப்படி ஓப்பன் பண்ணுது தெரியலையே. ஆனால் இங்கே ஏன் என்பிசி இல்லை அதுவும் தெரியலையே கைஸ். ஏதாச்சும் பார்த்தலாம் கைஸ் எங்கேயாச்சும் இருக்காங்களான்னு. ஹேட்ச் இருக்கா? இப்போதான் நம்ம ஹெக்கே ஹேட்ச் பண்ணோமா? ஆனால் டம்மி கச்சிது கைஸ். அதுவே ஒரு சரியான டம்மி கைஸ். நிறைய பேர் ஏமாத போறாங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். எதுக்கோ இவங்களை ஃபாலோ பண்ணி ஒரு வாட்டி பார்த்தலாம். ஆனா என்னதான் ஃபாலோ பண்ணாலும் எங்கேயும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருக்கும் இந்த ஆமா காமிச்சிட்டு எங்கேயோ போயிடுது கைஸ். அப்போதான் எங்கேயும் என்பிசி இல்லைன்னு இதுக்கு வந்து 8 அப்போ லெவல் கைஸ். இதுக்கு வேணும். இங்க 2க்கு தான் ஏதாமா காமிக்குது கைஸ். ஒன்று போக்கிபாலுக்கு அப்போ என்னமோ எக்ஸ்சேஞ்ச் சென்டருக்கு. ரெண்டுமே இல்லை. திங்க் இந்த ஐலாண்ட் யூஸ்லெஸ் தான் நினைக்கிறேன். வாங்க வேற ஐலாண்டுக்கு போகணும். வல்கேனோ கைஸ். ஐ திங்க் ஸோ வல்கேனோ கைஸ். வல்கேனோ கண்டுபிடிச்சிட்டேன். வல்கேனோ கிட்டே கந்துச்சு பார்த்தாலே தெரிஞ்சது. அப்போ அதுவும் இங்கே என்னமோ ஆமா காமிக்குது கைஸ். ஃபர்ஸ்ட் ஐலாண்டு எதுக்கோ இங்கே ஒரு ஐலாண்டு இருக்கு கைஸ் பக்கத்துல. இதுவா இருக்குமோ? நாங்க எதுக்கோ போய் பார்க்கலாம். ஆனா வாழ்க்கைனோ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது கைஸ். இங்க என்னமோ ஆகமா தெரியுது. எதுவும் தெரியல. இங்க மவுண்ட் ப்ரெஸ் பண்ண சொல்லுது. ஓ பெட்டு மேல சவாரி செஞ்சுக்கலாமா? நல்ல ஆப்ஷன் தான் வச்சிருக்காங்க கைஸ். ஆகமா காமிக்குது. ஆனா எங்க? ஆனா இதான பக்கத்துல இருக்கு வல்கனோட. ஆனா வல்கனோ கைஸ் காமிக்குது. அப்பனா வல்கனோ போகணும் போல இருக்கு கைஸ். அது கைஸ் பாத்தீங்களே அந்த ஆமை மேல சவாரி செய்வோம் கைஸ். இப்ப சவாரி செய்யும் போது பெருசா இருக்கு. நம்ம ஆனா அடிக்கும் போது மட்டும் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் கைஸ். ஆனா குட்டி ஆக்கிடுவாங்க கைஸ். என்னன்னு தெரியல. பாத்தீங்கன்னா தீ பொஞ்சி எழுது கைஸ். இப்போ வாங்க போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. ரொம்ப கியூரியஸா இருக்கேன் கைஸ். என்ன அதுக்கு போகுதுன்னு, என்ன போக்கிமானா அதுக்கு போகுதுன்னு பார்க்கணும்ல. அப்பதானே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இன்னும் போலையா அந்த ஐலாண்டுக்கு? எவ்வளோனாண்டா அந்த ஐலாண்டுக்குலாம் நான் ஸ்விம் பண்ணியே போனேன். அந்த லீஃப் அந்த ட்ரீ இந்த ஐலாண்டுக்கு. இதுக்கு நான் இந்த பெட்டை வச்சு வரும்போது கூட இவ்வளோ ஸ்லோவாக தான் வருது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் கைஸ். இதுலேருந்து எப்படி எழுந்துக்குது? ஓ 3 பேருமே ஒன்றா ஆகிடுறாங்க கைஸ். புரிஞ்சுதா? அதான் கைஸ். இங்கே ஒரு ஹீலிங் சென்டர் இருக்கு கைஸ். யாரும் அடிக்கணும்? இவனை போய் பார்க்கலாம் எவ்வளோ கேன்னு. 5K அவ்வளோவா? அவ்வளோதான் நம்மளால அடிக்க முடியாது கைஸ். இவங்க தான் கைஸ் 2K 2K கைஸ். அப்ப இவங்களாம் அடிக்கணும்னு நினைக்கிறேன். கூட்டமா இருக்காங்க. குடும்பத்தோட இங்க செட்டில் ஆயிட்டாங்களோ அப்படிதான் நினைக்கிறேன். அம்மா பொண்ணுன்னு நினைக்கிறேன். பையன் பொண்ணு பையன்னு. இவன் மட்டும் சிங்கிளா இருக்கான். ஐ திங்க் இவளான்னு தெரியல. இவன் யாரோ ஒருத்தவங்க சிங்கிளா இருக்காங்க. ஸோ கைஸ் பிளாக் பண்ண முடியாது போல இருக்கு இந்த கல்லால. சும்மா டம்மிக்கு தான் இந்த கல் தந்துருக்காங்க. 3 டெட்டலுக்குமே ஆனா டஃப் தான் கைஸ். 2 கேல அதனால 3 கேல அதனால கொஞ்சம் டஃப் தான் கைஸ். கைஸ் ஒத்தனே சுத்துறோம் கைஸ். ஐயோ இப்போ இவ பவர்ஃபுல்னு நினைக்கிறேன் கைஸ். ஐ திங்க் இவ அட்லீஸ்ட் கேட்ச் ஆகணும் கைஸ். அதான் நம்மளுக்கு முக்கியம். நம்ம போக்குமான் அவுட் ஆகணும் இல்லையோ, இவ அவுட் ஆகி கேட்ச் ஆகணும். இன்னும் 380 தான். ஐயோ ஜஸ்ட் மிஸ் கைஸ்.
செத்துட்டோம், போய் ஹீல் பண்ணிட்டு வரலாம் வாங்க. இங்க ஹீலிங் செட் இருக்கு கைஸ். ஐ திங்க் இது குட்டின்னு நினைக்கிறேன், கம்பேரிங் டு 1 அப்படிதான் இருக்கும் போல இருக்கு. ஸோ ஹீல் ஆயிடுச்சு. ஸோ வாங்க போகலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இவனை ஏதாச்சும் ஒரு போக்கிமானுக்கு ஃபீட் பண்ணிட்டா மிச்சம் முன்னாடி மிச்சம் ஒரு போக்கிமான் இருந்துச்சுல, அதாவது டிஃபீட் பண்ண முடியல. இப்போ ஃபீட் பண்ணிட்டா லெவலப் ஆகி டிஃபீட் பண்ணிடுவோமோ, அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு கைஸ். அதுக்கு மேலே இவனை அடிக்கணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணிக்குள்ளே போனாலும், ஏன்னா நம்மளால போட முடியுது. ஸோ கைஸ் வந்துட்டாங்க, போட்டலாம் வாங்க. கேட்ச் ஆயிடுது. எஸ் கைஸ் கேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதே சொன்ன மாதிரி தான், என்ன லக்குன்னு தெரில, இது வரைக்கும் கேட்ச் ஆகிட்டு இருக்கு. இனிமே கேட்ச் ஆகுமா கேட்ச் ஆகாதுன்னு தெரில. ஒருவேளை இவ்வளோ நேரம் கேட்ச் ஆனதுனால இனிமேல் கேட்ச் ஆகாத மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தந்து போவாங்களோ, பயமா இருக்கு கைஸ். அவங்க ஃபீட் பண்ணிடலாம். இதுவாக ஒன்று இருக்கு கைஸ், இதையும் ஃபீட் பண்ணிடலாம் வாங்க. லெவல் 7க்கு ஃபீட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லை 6க்கே ஃபீட் பண்ணிடலாம், ஏன்னா 7 அளவுக்கு வரணும்ல, அப்போதான் ஈக்குவலாக இருக்கும். அப்கிரேட் தந்துடலாம் கைஸ். இருந்தாலும் லெவல் 6ல் தான் இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியல. எக்யூப் பெஸ்ட் தந்துடலாம் வாங்க. எக்யூப்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ இன்னொருத்தனை வந்து அடிக்கலாம் வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே யாரும் சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வேளை நம்மளோட ட்ரீமோவை தான் யாரும் இங்கே வச்சுருக்காங்களோ, இங்கே வரைக்கும் அந்த ட்ரீமோ வச்சு பண்ணீங்களா கைஸ் தெரில. என்ன கைஸ் குழப்பு, இந்த ஐலாண்டில் இவ்வளோ பேர் இருந்தா நம்ம எப்படி கைஸ் அடித்து டெவலப் பண்ணது தெரில கைஸ். இங்கே ஒருத்தர் சிங்கிளாக நிற்பான் கைஸ். கிடச்சிட்டான்டா ஃபைனலி, இவன் கிடச்சிட்டான். இவன் குடும்பத்தோடு இருக்காங்க கைஸ். ஸோ இந்த குடும்பத்தில் இருக்கவங்க ஐ திங்க் மூணுமே கிடைக்கும்னு நினைக்கிறேன். கல்லைய குடும்பத்தை அச்சா குடும்பமான கைஸ் கிடைக்கணும். சிங்கிளாக கச்சா காண்டாயிரும் கைஸ். ஏன்னா குடும்பத்தை அடிச்சா குடும்பமா கிடைக்கணும் கைஸ், அதான் கைஸ் ரூல்ஸ். அவ்வளோதான், டிஃபீட் ஆக போதான். சீக்கிரம் செத்துடாடே கைஸ். வாங்க, கேட்ச் ஆயுது கேட்ச் ஆயுது கேட்ச் ஆயுது கைஸ். நான் வாய் வச்சனும் கைஸ், கேட்ச் ஆகல கைஸ். ஐயோ, போய் நான் போக்கிமான ஹீல் பண்ணிட்டு வரணும், அதுவாக ஒரு பெரிய விஷயம். வாங்கடா. உங்க ஸ்லோவா ஃபாஸ்டான்னு தெரியல கைஸ். ஸ்விம் பண்ணும் போது ஐ திங்க் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்காங்க. இவ்வளோ வச்சு ஸ்விம் பண்ண முடியுமான்னு எனக்கு சத்தியமா தெரியல கைஸ். ஸோ வந்து வாங்க அடிக்கலாம். இப்போ வந்து குடும்பத்தோட இல்லை கைஸ், தனியாக இருக்கான். இவன் பேர் கூட ஸ்கீடியா கைஸ். ப்ரொனவுன்ஸ் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டா மன்னிச்சுக்கோங்க, ஆனால் எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண மாதிரி ஸ்கீடியா தான் இருக்கு. ஸோ வந்து இவன் அச்சலாம் செத்து தொலைதான். அதேமாதிரி ஸ்பெஷல் இவங்க 3 பேர் ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ணும்போது ஒரு எக்ஸ் வாங்க ஆயிருக்கு கைஸ், நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி ஒருத்தர் செத்துறாங்க கைஸ். போன வாட்டி சாவல, இந்த வாட்டி செத்துறான். இப்பயாச்சும் கேட்ச் ஆகணும் கைஸ். போட்டோம், யோபோ சாமிய கிடைச்சிருச்சு கைஸ். வந்துச்சு ஃபைனலி, கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. அதே மாதிரி இவனை ஹீல் பண்ணிட்டு அந்த பூனைக்கு சாப்பாடு தந்துடலாம். டிகேதா பூனையா தெரியல, எனக்கு பூனை மாதிரி தெரிஞ்சுது. அதே மாதிரி ஐ திங்க் இவ்வளோ வச்சு வெயிட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல நினைக்கிறேன். அப்பனா இந்த ஐலாண்ட்ல எந்த இதுவும் இல்லையே அந்த அளவுக்கு, இந்த வாட்டர் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. கண்டிப்பா இதெல்லாம் வச்சு ஸ்விம் பண்ண மாதிரிதான் இருக்கும். ஒரு வேலை இருந்தா காமெடியா இருங்க, சித்தனோண்டு இருக்கு, அது மேல இருந்து ஸ்விம்மிங் பண்ண முடியுமா, அந்த மாதிரி காமெடியா இருங்க. என்ன கைஸ் அப்கிரேட் ஆக மாட்டேங்குது, என்னமோ ஆயிடுச்சு கைஸ். ஒழுங்கா பண்ணி பார்க்கலாம். இது சீக்கிரம் இருக்கு, இதுக்கு மட்டும் அப்கிரேட் காமிக்குது. பூனைக்கு என்ன கைஸ், இதுக்கான ஒண்ணுமே காமிக்க மாட்டேங்குது கைஸ். நான் உன்னை அன்னைக்கு பண்ணா அது ஏன் காமிக்க மாட்டேங்குது, இது ஏன் காமிக்க மாட்டேங்குது? ஐயோ கிளிச்சா, நம்மளுக்குன்னு ஏன் கைஸ் இந்த மாதிரி நடந்திருக்கு தெரியல கைஸ். பாருங்க கைஸ், ஆனா காமிக்க மாட்டேங்குது கைஸ் சத்தியமா. இதை நான் அன்னைக்கு பண்ணிருக்கேன் லெவல் 8ல உள்ள, ஆனா காமிக்க மாட்டேங்குதே. ஏதாச்சும் ஆயிடுச்சா இல்ல ஏதாச்சும் இன்னும் நான் அடிச்சுட்டு வந்து பார்க்கலாம் கைஸ். ஒருவேளை அந்த பூனைக்கு தான் வேற மாதிரி இருக்குமோ தெரியல, பார்க்கலாம். ஆனா நான் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லையே. குடும்பத்தோட இருந்து அடிச்சாதான் நம்மளுக்கு கிடைக்குமோ? ஐயோ அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சா ரொம்ப கஷ்டமாயிருமே. எக்யூப் ஆயிடுது, ஆனா ஃபீல் ஆக மாட்டேங்குது தெரியல. இது மூலம் அடிச்சு பார்க்கலாம் வாங்க.
குடும்பத்தோட இருந்தா இவ்வளோ ஓபியா இருக்கான் கைஸ். குடும்பத்தோட இருந்தா அந்த குட்டி பசங்களும் அடிக்காங்க கைஸ். அதனால நம்மளோட ஹெச்பி சீக்கிரமா லோ ஆயிடுது. அதனால மேக்சிமம் நம்ம குடும்பம் இல்லாத ஒரு போக்கிமான தான் வச்சாகணும். ஐ திங்க் ஸோ அவன் கிடைப்பானான்னு தெரில, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா ஏன் ஃபீல் ஆக மாட்டேங்குதான் கைஸ் இன்னும் இது வரைக்கும் புரியல. ஒரு வேலை கிளிச் ஆகுமோ பார்க்கலாம் வாங்க கைஸ். என்னமோ ஹார்ட் மாதிரி காமிக்குது. ஒருவேளை மவுண்ட்ல இருக்கிறதுனாலதான் ஃபீல் ஆக மாட்டேங்குதோ. மவுண்ட்ல இருந்து எடுத்துட்டேன், இப்ப பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபீட் பண்ணி பார்க்கலாம். புரிஞ்சிச்சு கைஸ், பாருங்க கைஸ், இப்ப ஃபீட் ஆகுதுன்னு காமிச்சது. அதாவது மவுண்ட்ல இருக்கிறத வந்து நம்மளால ஃபீட் பண்ண முடியாது. ஃபீட் பண்ண முடியும், ஆனா வேற போக்கிமானுக்கு வந்து அதை வந்து எதையா தர முடியாது. அதான் கைஸ் இதுல லாஜிக். நான் கூட ஷாக் ஆயிட்டேன் என்னமோ கிளிச்சா இதுவான்னு. இப்ப வாங்க போய் சந்தோஷமா அந்த பூனை அடிக்கலாம் வாங்க. பூனையா அடியாதான்னு தெரியல கைஸ், கன்ஃபியூஷன் ஆகுது கைஸ். மூஞ்ச பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா மூஞ்ச பார்த்தா நம்மளுக்கு எந்த பூனை மாதிரி தருது. அதோட மூஞ்ச க்ளோஸ்அப்ல பார்த்தா ஒரு கொம்பு ஒரு மாஸ்க் எல்லாம் போட்டு 99 days இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற இது மாதிரி தருது அந்த டியர். கேட்ச் ஆகுது. ஐயோ கைஸ், கஷ்டப்பட்டா அடிக்கிறதெல்லாம் கேட்ச் ஆக மாட்டேங்குது கைஸ். வாய் வச்சனான்னு தெரியல கைஸ், கேட்ச் ஆக மாட்டேங்குது. இந்த குடும்பத்துல வந்து ஒரே ஒரு கிட்டு தான் கைஸ். அதனால ஐ திங்க் ஸோ டியூன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன ஸ்பெஷல் மூவ் தெரியலையே. ஒருவேளை ஸ்பெஷல் மூவ் இல்லாத ஒரு அனிமல்ஸ் கூட இருக்குமோ, ஐ மீன் போக்கிமான்ஸ் கூட இருக்குமோ. காயின் கிடைக்குது கைஸ் அந்த குட்டி வச்சா. வாங்க பார்க்கலாம், குட்டி கிடைக்குதா இல்லையான்னு பார்க்கலாம் வாங்க. குட்டி கிடைக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டுத்தையும் கஷ்டப்பட்டு அடிக்கணும்ல, அப்போ கிடைச்சுதானே ஆகும் குட்டியோட. வாங்க கேட்ச் பண்ணலாம். இதை கேட்ச் ஆகுது. எஸ், கேட்ச் ஆயிடுச்சு கைஸ். இப்போ வாங்க போய் ஹீல் பண்ணிட்டு அந்த இன்னும் டாடாக்ஸை ஹீல் பண்ணிட்டு அதை ஃபீடா போட்டுட்டு அப்படியே அந்த குடும்பத்தோட கிடைக்கதா இல்லையான்னு பார்த்தோம்னா ஹீல் ஆகுது, சீக்கிரம் ஹீல் ஆகுது. ஸோ ஹீல் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம இப்போ பெட்டுக்கு போக வேண்டியது நேரம் போயாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டியருக்கு ஃபீட் பண்ண வேண்டியது நேரம் அன்எக்யூப் பண்ணியாச்சு. அந்த டாடாக்ஸ் அன்எக்யூப் பண்ணியாச்சு. இதுக்கு அப்கிரேட் பண்ணியாச்சு, level 7 போயாச்சு. ஆனா குடும்பத்தோட கிடைக்கல கைஸ், வருத்தமா போயிடுச்சு கைஸ். ஐயோ சரி, குடும்பத்தோட கிடைக்கலன்னா என்ன, அட்லீஸ்ட் கிடைச்சதே அதுவே பெரிய விஷயம் கைஸ். இல்லக்கா இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பூனைன்னு நினைக்கிறேன். 2 பசங்க கைஸ் அடிக்க முடியும் தான் நினைக்கிறேன். ஏன்னா 2 பூனை கிடைச்சிச்சு, இது மேல ஈஸியா தான் இருக்கும். நான் 3K ஹெச்பியா நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்கேன். 5K 10K எல்லாம் போனா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் நினைச்சு கூட பார்க்க முடியல. எப்பா சாமி, நானும் ஏமாங்க. ஆக்சுவலி கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்றேன், கிராஃபிக்ஸ் ஆனால் மாஸ் கைஸ். கம்பேரிங் டு இது வரைக்கும் நம்ம போட்ட சேனல், இது வரைக்கும் போட்ட கேம்ஸ்லேயே இந்த கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டிலுக்கு வந்து அனிமேஷன் நல்லா இருந்துச்சு, இதுல வந்து கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கு. கேட்ச் ஆயிடுச்சு கைஸ் ஃபைனலி. வா, இந்த 3 கிடைக்கிறதுக்கே எவ்வளோ நீங்க மற்றதோட இதான் கைஸ் கஷ்டமா இருக்கு. இந்த 3 இது நியூன்னு காமிக்குது பாத்தீங்களா. ஃபீட் பண்ணிடலாம் வாங்க. லாஸ்ட்டாக 10வது லெவல் ஃபீட் பண்ணலாம் வாங்க. ஃபீட் ஆயிடுச்சு. ஆமாங்க, ஓவரால் சொல்லணும்னா இந்த கேம் ஆக்சுவலி வந்து நல்ல கேம், மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன். போக்கிமான் பிடிச்சவங்களுக்குலாம் இதை மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன். அதே மாதிரி பார்ட் 2 வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிட்டு பார்ட் 2 கமெண்ட் பண்ணீங்கன்னா மறக்காம நான் பார்ட் 2 போட்டுருவேன். அதே மாதிரி பார்ட் 2 வந்து இதோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்றேன் கைஸ்.